ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம குரு பெயர்ச்சியோடைய பலன்கள் 2023ஆம் ஆண்டிற்கு மேச ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி 2023ஆம் வருடம் குரு மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இது திருக்கணிதப்படி. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குரு பயிற்சியோடைய பலன்கள் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கும் சரிங்க, மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரியாக தான் இருக்கும். உங்களுடைய ஜாதகப்படி, இதாவது பர்டிகுலராக ரொம்ப அக்யூரேட்டாக 100% தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகப்படி கிரகங்கள்லாம் என்ன பொசிஷனில் இருக்குது, இப்போ கரண்ட்டாக என்ன தசாபுத்தி ஓடிட்டுருக்கு, ப்ளஸ் கோச்சாரத்தில் கிரகங்களுடைய பொசிஷன்ஸு, இது எல்லாமே வச்சு தான் நம்ம ஒரு 100% அக்யூரேட்டான பலன்களை சொல்ல முடியுங்க. இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குரு பயிற்சி பலன்கள் 80% கரெக்டாக தான் இருக்குங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு ஜென்ம குருவாக வராரு இப்போது. அதாவது ஜென்ம குரு டென்ஷன் தான். பட் ஆனால் ஏற்கனவே உங்களுக்கு ராகு இருக்கார். அந்த ராகு என்னென்னா ஒரு இனம் புரியாத பதட்டம், கவலைகள், டிப்ரெஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் குரு எல்லா விஷயத்துலையுமே நன்மையை தான் செய்வார். அது போக உங்களுடைய ராசி லக்னப்படி குரு பாக்கியாதிபதி. அவர் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் பாக்கியங்களை தான் செய்ய போகிறாரு. இப்போ கோச்சாரத்தில் உங்களுடைய ராசியிலிருந்து பாக்கியஸ்தானத்தை, 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை தான் பார்க்குறாரு. மெயினாக இந்த ராகுவோட பிரச்சனையில் இருந்து உங்களை ரிலீஃப் பண்ணி விடுறதுக்காக மட்டுமே குரு பெயர்ச்சியாக இருக்காரு. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுங்க. 5ஆம் இடத்தை பார்க்குது. நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. திடீர் அதிர்ஷ்டம், தெய்வ அனுகூலம். இவ்வளோ நாளாக என்னென்னா தெய்வ அனுகூலம் இல்லாமல் இருந்தப்போ கூட இப்போ உங்களுக்கு குரு பயிற்சினால் நல்ல தெய்வ அனுகூலம். 9ஆம் இடத்துல குருஸ்தானம் இருக்குங்க, குருவோடைய பார்வை இருக்குது. நல்ல குருமார்கள், நல்ல வழிகாட்டி உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. பொதுவாகவே இந்த குரு பயிற்சி நல்ல யோக பலன்கள் தான் அதிகமாக இருக்குது. பட் ஆனால் என்னென்னா நீங்கள் கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகிறதையும் டென்ஷன் ஆகிறதையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வரத்தான் செய்யும். பட் ஆனால் நீங்கள் என்னென்னா ஒரு நல்ல தியான பயிற்சியோ அல்லது மெடிடேஷன் பண்ணுறது மூலியமாகவே உங்களோட லைஃப்பில் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் அடைய முடியுங்க. இந்த குரு பயிற்சி என்னென்னா தொழில் ஸ்தானத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது உங்களுக்கு குரு 9ஆம் அதிபதி, பாக்கிய அதிபதி. அவர் 5, 9, 7 இதெல்லாம் பார்க்குறாரு. அப்போது 7ஆம் இடம்ங்கிறத என்னது பார்ட்னர்ஸ். அப்போ பார்ட்னர்ஸ் மூலிமா உங்களுக்கு நல்ல ஆதாயம். ஏற்கனவே பார்ட்னர்ஸ் கூட இருந்த பிரச்சனைகளும் இப்போ என்னதுங்க சரியாகிடும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறதுனால தொழில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றங்கள் ஏற்படும். புது முயற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகும். அதாவது உங்களுடைய ராசி லக்னப்படி 12ஆம் அதிபதி தான் விரையாதிபதி. அப்படின்னாலே இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் அதை எடுத்துக்கணும். அப்போது புதுசாக நீங்கள் தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தங்க. புதிய தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னா இந்த காலகட்டம் நல்ல காலகட்டம் தான். தொழிலில் கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் இருக்குது. அதாவது தொழில் செய்யக்கூடிய இடத்த கூட மாற்றலாம், அல்லது ஒரு சிலருக்கு தொழிலே மாற்றக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ குரு அதாவது குரு திசையோ அல்லது குருவோடைய புத்தியோ நடந்துட்டுருக்கவங்களுக்கு இது இன்னும் ரெட்டிப்பான பலன்களை கொடுக்குங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல அமைப்பு தான். உங்களுக்கு புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். பட் ஆனால் என்கிட்ட முதலீடு இல்லை அப்படின்னா உங்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போது பார்ட்னர் மூலிமா உங்களுக்கு முதலீடு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போது என்னென்னா புதுசாக நீங்கள் இவ்வளோ நாளாக யோசிச்சுட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே அனுகூலமாக அமையுங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போ என்னென்னா உங்களுக்கு ப்ரமோஷன் உறுதி. நீங்கள் செய்யக்கூடிய வேலை இவ்வளோ நாளாக ரெகக்னைஸ்டு பண்ணாமல் இருந்தால் கூட இப்போ அதுக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும். ரெண்டாவது ப்ரமோஷன் கிடைக்கும், உத்தியோக உயர்வு உண்டு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றக்கூடிய அமைப்புகள். ஒரு சிலர் என்னென்னா இவ்வளோ நாளாக சொந்த ஊர்லேருந்து வெளியில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. நமக்கு வேறு பக்கம் கிடச்சா நல்லாயிருக்கும், நம்ம சொந்த ஊருக்கே கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த டைம் நீங்கள் விருப்பமான ஊருக்கு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. 9ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால ப்ரமோஷனோட உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். சேலரி இன்க்ரிமெண்ட்டு உறுதியாக உண்டு. 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு முன்னாடி ஒரு சீனியர் இருந்தால் கூட உங்களுக்கு அந்த சீனியரை தாண்டி உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு, பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் இடமாற்றங்கள் உண்டு. 9ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால தொழில் விஷயமாவோ அல்லது உத்தியோக விஷயமாவோ அடிக்கடி பிரயாணங்கள் போகக்கூடியது, நீண்ட தூர பிரயாணங்கள், வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்தை குரு பார்க்குது. ரொம்ப நாளாக
தடைப்பட்டு இருந்தக்கூடிய திருமணங்கள் பூரண குருபலன் உண்டு. இந்த குரு பெயர்ச்சி வந்து பூரணமாக குருபலன் உண்டு. அதனால் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் இந்த குருபலன் இந்த 1 இயரில் வந்து கண்டிப்பாக மேரேஜ் ஆகிடுங்க. படிப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல, அதாவது 5ஆம் இடத்தை பார்க்குது. குழந்தைங்களுக்கு வந்து என்னென்னா முன்பை விட படிக்கக்கூடிய ஆர்வம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நல்ல ஞாபகத்திறன் வருங்க. முக்கியமாக வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறாங்க இல்லையா, +2 முடிச்சுட்டு காலேஜ் பிஜிலாம் படிக்கிறாங்க இல்லையா, அப்போ வந்து என்னென்னா அவங்களுக்குலாம் இது சூப்பரான டைம். அதாவது மெரிட்லேயே பாஸ் ஆகி நல்ல ஸ்காலராக வெளியில் வரதுக்கு உண்டான அமைப்புகளாக இருக்குது. ஒரு சிலருக்கு ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட படிப்புகள் மேற்கொள்ள ஃபாரின் போகிறது, வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், வெளி மாநிலம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குங்க. அதாவது 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ வந்து என்னென்னா புத்திரஸ்தானம். ரொம்ப நாளாக மேரேஜ் ஆகி ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வந்து இந்த வருஷம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. ப்ளஸ் வந்து ராகு இருக்கார் அங்கேயே, உங்களுடைய ராசியிலே ராகு இருக்கார். அப்போ வந்து அதாவது நேச்சுரலாக முடியல அப்படின்னு டாக்டர் ஆல்ரெடி உங்களுக்கு சஜஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஸ்ட் டியூப் பேபிக்கு ட்ரை பண்ணலாம். 5ஆம் இடத்துக்கு குரு பூரண பலன் இருக்குது. அப்போது இப்போ இந்த டைமில் வந்து ஐவிஎஃப் இந்த டெஸ்ட் டியூப் பேபிக்கெலாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா 100% வந்து உங்களுக்கு குருவோடைய அருள்னால கண்டிப்பாக 100% குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு. அதுவும் குரு பார்க்குறதுனால 5, 9 சேர்த்து பார்க்குறதுனால உங்களுக்கு ட்வின்ஸ் பேபி பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட அமையுங்க. பொதுவாகவே குரு வந்து ஜென்ம குரு வந்து டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அதாவது ஒரு விஷயங்களை வந்து மாற்றம், சந்திரன் மேலே குரு வரதே என்னென்னா மாற்றம் அல்லது ஏமாற்றம்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் வச்சா அது வந்து ஏமாந்து போகிற மாதிரி. அப்போ நீங்களே என்ன செய்யுங்க அப்படின்னா எதிர்பார்க்காம ஒரு வேலையை செஞ்சு பழகுனீங்க அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சி வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். இது வந்து அதாவது எதிர்பார்க்காம வந்து கடமையை செய் பலனை எதிர்பாராதே, அது மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது ஆல்ரெடி உங்களுக்கு என்னென்னா ராகு போயிட்டுருக்காரு. நிறைய விஷயங்களில் வந்து நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, அதாவது எதிர்பார்த்து ஏமாற்றங்களை அடைவீங்க. ஆனால் இந்த குரு வந்து அதுலேருந்து உங்களை ரெக்கவரி பண்ணி கூட்டு வருவார். அதான் மெயின் உங்களுக்கு. அப்போது 7ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போனா நல்ல நண்பர்கள் மூலிமா நல்ல ஆதாயம், சொசைட்டியில் உங்களுக்கு வழிகாட்டுதல். இவ்வளோ நாளாக வந்து நீங்கள் எந்த டைரக்ஷனில் போகிறது அப்படிலாம் நீங்கள் தெரியாமல் இருந்திருக்கும். இப்போ வந்து குரு வந்து பயிற்சியாகி 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு மெயினாக என்னென்னா நல்ல வழிகாட்டி அமைவாங்க. அதுவே பெரிய விஷயம். ஒரு நல்ல வெல்விஷர் கிடைப்பாங்க. அதுவும் இன்னொரு பெரிய விஷயங்க. 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால மந்திர உபாசனை செய்கிறதுக்கு அருமையான காலகட்டம். முக்கியமாக என்னென்னா பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கள்லாம் தீர்ந்து உங்களுக்கு சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் கேஸ் போட்டிருந்தா கூட அதில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தாய் வழி சொத்து, தந்தை வழி சொத்து, அதாவது 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால தந்தை வழி சொத்து, 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால பூர்வீக சொத்துகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. ஏன்னா 5ஆம் இடம் 9ஆம் இடம்லாம் நம்மளுடைய ஆசைகளை தீர்த்துக்கூடக்கூடிய டைம் இது அமையும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக என்னென்னா ரொம்ப நாள் கோயிலுக்கு போகணும், இந்த கோயிலுக்கு நம்ம போயே ஆகணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. பட் ஆனால் அங்கே போக முடியாமல் இருந்திருக்கும். அப்போது இந்த குரு பயிற்சி வந்து என்னென்னா 5, 9 பார்க்குறதுனால அந்த புனித யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய டைமாக இது அமையுங்க. அந்த புனித ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் பிளஸ்ஸிங்ஸ், அதிகமான ஆசீர்வாதங்கள். மெயினாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 100% வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் மெயினாக என்ன செய்யணும் அப்படின்னா குருக்கிட்ட ஆசீர்வாதங்க. ஆசீர்வாதம் மட்டுமே நம்மளை வாழ வைக்கும், அடுத்த நிலைக்கு போகும். அப்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஒரு குருமாதர்களாக இருக்கிறாங்க இல்லையா, குருமார்களாக இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அது 100% வேலை செய்யும். திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும். 5ஆம் இடம்ங்கிறதுங்க லக்ஷ்மி ஸ்தானம், அதாவது பூரண லக்ஷ்மி கடாட்சமான ஸ்தானம் தான் 5ஆம் இடம். அதை குரு பார்க்குறாரு. அப்போ வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள், உங்களுக்கு உழைக்காத வருமானம், நீங்கள் உங்களுக்கு உழைப்பு வந்து அதாவது 100 ரூபாய்க்கு உழைப்பு போட்டிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் 1000 ரூபாயாக மாறும். 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால பாக்கியங்கள், சகல விதமான சௌபாக்கியங்களும் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இந்த குரு பயிற்சியில் உண்டு. பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது, அதே மாதிரி நகைகள்லாம் சேர்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுடைய கனவு இருந்திருக்கும், இதை நம்ம செஞ்சால் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்னு. இப்போ நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கார், பாக்கியஸ்தானத்துக்கு. அப்போது குடும்பத்தோடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும், பெரியவர்களுடைய பிளெஸ்ஸிங்ஸும் கிடைக்கும். இந்த டைமில் நீங்கள் எந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் அது சக்ஸஸ் ஆகும். என்ன 12ஆம் அதிபதியாக இருக்கனால உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும். 9ஆம் இடத்தை பார்க்குறாரு குரு, ஆனால் அவரே உங்களுக்கு 12ஆம் அதிபதியாக இருக்கனால அலைச்சல்கள் சிறுதூறு
பிரயாணங்கள் இதெல்லாம் இருக்கும். வெளியூர் போகும்போது என்னென்னா லேடிஸாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட சொல்லிட்டு போகணும். மேச ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்குது. முக்கியமாக அரசியல் துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல இந்த டெண்டர் இந்த மாதிரி பதவிகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய லெவலில் ப்ரொமோஷன், என்னென்னா அது சீனியாரிட்டி படி போயிட்டுருக்கோம். திடீர்னு உங்களுக்கு சீனியராக இருக்கவங்களுக்கு தான் அந்த கிடைக்கணும்னு இருக்கும். அவங்களுக்கு ஏதோ ஒன்றுனால மைனஸ் ஆகி நீங்கள் போய் போஸ்டிங் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி நம்ப முடியாத மேஜிக்லாம் நடக்கும். ஏன்னா 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 9ஆம் அதிபதியே 9 பார்க்குறது பெரிய விஷயம். இப்போ என்னென்னா உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சேரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் கரெக்டாக என்னென்னா பிளான் போட்டு பண்ணிக்கணும். அதே மாதிரி கடன் வாங்கியிருக்கீங்களே அந்த கடனை அடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. இவ்வளோ நாளாக உங்களுடைய ராசிக்கு குரு 6ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்திருப்பார். இப்போ 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை கட்டக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போ சேரும். இது வரைக்கும் கமிட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா கொடுக்க முடியாமல் போயிருந்திருக்கும். அதனால் சில இஷ்யூஸ்லாம் இருந்திருக்கும். அந்த இஷ்யூஸ்லாம் இப்போ போயிடும், காணாமல் போயிடும். தொழிலும் நல்ல ரன் ஆகும். மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.